தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில பெண்கள் மீதான வன்முறையை எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். பெரிய தலைவலியை விஜய்க்கு உண்டாக்கி இருக்கிறது. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டின் உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் ஒரு குழந்தையுடைய காலை பிடிச்சு விட்டார்ல, அது இந்தியா வரைக்கும் வைரல் ஆயிருக்கு. இது அந்த குழந்தைக்கு அனீசியா இருந்தது, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுச்சு. இது அந்த குழந்தைக்கு நடந்த ஹராஸ்மெண்ட், அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு இந்தியாவே பேசிட்டு இருக்கு. அதோட தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர் ஒருவர் இந்த அமைச்சர் மீது குழந்தைகள் அபியூஸ்ல போக்சோ சட்டத்துல வழக்கு தொடுக்கணும்னு வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க. எதுவுமே சொல்லாம வாய் மூடிட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு நம்ம அண்ணன் விஜய். என்ன நடக்குது தோழர்களே? அண்ணன் விஜய் பயங்கரமான போராளி. அவர்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுறத பார்த்தா தங்கச்சிகள்லாம் உண்மையே நம்பியிருப்பார். அப்படி பேசுவார் அண்ணன். கேட்டு வாங்களே. நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? என்ன தோழர்களை பாத்தீங்களா? ஒரு புரட்சி போராளி பேசுன மாதிரி இருந்துச்சுல்ல. இப்பதான் ஆட்சியை கையில கொடுத்துட்டோமே. நீங்க தானே தமிழ்நாட்டுக்கே தலைவர், முக்கிய அமைச்சர். நீங்க தானே காவல்துறையை கையில வச்சிருக்கீங்க. நீங்க தானே தமிழ்நாட்டை புரட்டி போடுவோன்னு சொன்னீங்க. அதுல ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதானே? சட்டமன்றத்துல போட்டு பிரிச்சிருக்க வேண்டாம். ஆனா அன்னை சட்டமன்றத்துல சாத்தி வச்ச மாதிரியே இப்படின்னு உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு வார்த்தை பேசல. அவரை பேச வைக்கிறதுக்கே பேட்ச் குத்தி போக வேண்டியிருந்துச்சு. ஒரு போராட்டம் நடத்த வேண்டி இருந்துச்சு. மக்கள் எல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பேசுங்க பேசுங்கன்னா அங்க போய் நின்றுட்டு பஞ்ச் டைலாக் பேசினார், சைகை காட்டுறாரு. அதுல அன்னைக்கு ஃபுல்லா அண்ணனை பத்தி தான் பேசணுமா. அண்ணன் இப்படி பேசிட்டாரு, அண்ணன் அப்படி பேசிட்டாரு, ஃபயர் விட்டு லவ் சிம்பிள் போட்டு அப்படின்னோடனே அது மட்டுமே அன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆச்சு. அப்படி எனத்தை அறுத்துட்டாரு அண்ணன். கேட்போம்ல, தமிழ்நாடுங்கிறது ஒரு அரசியல் அறிவுள்ள மக்களுடைய தொகுப்பு வாழ்ற நிலம். இதற்கென்று ஒரு பண்பாட்டு மரபு இருக்கு. இதுக்குன்னு ஒரு அரசியல் தெளிவு இருக்கு. எல்லாத்தையும் உடைச்ச ஆர்எஸ்எஸ்க்கு நிலத்தை அப்படியே கையில கொடுத்துட்டோம். இது விஜய் ஆட்சி கிடையாது, ஆர்எஸ்எஸ் ஆட்சி. பக்காவா செட் பண்ணி கையில கொடுத்துட்டாரு விஜய். எனக்கு ஆர்எஸ்எஸ் பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அதனாலதான் வட இந்தியாவில் நடக்கிற எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. குழந்தைகள் பற்றி இவ்வளவு அக்கறைப்படுறாரே அண்ணன். சட்டமன்றத்துல லிஸ்ட் போட்டு கேட்டாரு உதயநிதி. உங்க கட்சிக்காரங்க இவ்வளவு பாலியல் வல்லுறவு பண்ணிருக்காங்க, நீங்க என்ன பண்ணீங்க அவங்க மீது அப்படின்னா, நாங்க கட்சியை விட்டு நீக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பதில் இருந்ததா? இல்ல. அதுல போற போக்குல நாங்க சிங்கப்பெண் படை வச்சுட்டோம், அவ்வளவுதான். சிங்கப்பெண் படையவே காப்பாத்த நம்ம தான் போக வேண்டியது இருக்கு. பல ஊர்கள்ல சிங்கப்பெண் படை கஞ்சா குடிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு மக்கள் பொதுமக்கள் போய் காப்பாத்தி அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. நம்ம அதை ஒரு வீடியோவாவே போட்டிருக்கோம். சிங்கப்பெண் படையவே மக்கள் காப்பாத்த நிலைமையில ஒரு படை வச்சுட்டு ஒரு 2500 பேர் இருக்காங்களா, அவங்க தமிழ்நாட்டவே காப்பாத்திடுவாங்களாம். அப்ப அரசியல் எல்லளவு கூட தெரியாம, எள்ளின் முனை அளவு கூட அரசியல் புரிதல் இல்லாத ஒருத்தருக்கு தமிழ்நாடு மாட்டிக்குச்சு. அதனாலதான் சொந்த கட்சிக்காரன் மாட்டிக்கிட்டே இருக்கிறான். சொந்த கட்சிக்காரன். தேனி மாவட்டத்தை சேர்ந்த, தேனி மாவட்டத்துல கம்பம் இருக்கு. கம்பத்தினுடைய தெற்கு பகுதியினுடைய மாவட்ட பொறுப்பாளரா இருக்கிறவர் தான் அந்த பாபுன்ற ஒரு பையன். வீடியோ எடுத்து வச்சு பெண்களை பாலியல் வல்லுறவு செஞ்சிருக்காப்ல. இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிருக்காப்ல. யாரான்னு கேட்டா தாவேகாவினுடைய நிர்வாகி. ஸ்ரீவைகுண்டத்துல என்ன நடந்தது? அங்க தன்னுடைய கட்சி பெண்கள் அழைச்சிட்டு போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து, அதுல போத மருந்து கலந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்க விடல. அங்க இருக்கிற எம்எல்ஏ சரவணன், அவர் தாவேகாரர். பாதிக்கப்பட்ட பெண் தாவேகாவை சேர்ந்த பெண். அந்த பெண்களை பாலியல் வல்லுறவு செய்தவர்கள் தாவேகாரர். தாவேகா பெண்ணை தாவேகாரன் பாலியல் வல்லுறவு செய்யறான். அந்த ஆளுகளை பாதுகாக்கிறது தாவேகா எம்எல்ஏ சரவணன். விலங்கு கட்சி. கடைசியில் அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க, இந்த பெண்ணை கட்சியை விட்டு நீக்கிட்டு அவங்களை பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க. அந்த 2 பசங்களையும் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. இந்த பொண்ணை ஏன் கட்சியை விட்டு நீக்கணும்? பாதிக்கப்பட்ட பொண்ணை ஏன் நீக்கணும்? அப்ப உங்களுடைய பார்வை என்ன? இதெல்லாம் தெரிஞ்சும் எனக்கு என்னான்னு இருக்காருங்க. சேலத்துல தாவேகா கட்சிக்காரரு
மணிகண்டன் ஒருத்தர் 8000 வீடியோ அவர் செல்போன்ல எடுக்கப்பட்டிருக்கு. 8000 வீடியோ. 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்காங்க. அவருடைய நண்பர் பலருக்கும் அந்த வீடியோ காமிச்சு அந்த பிள்ளைகளை அனுப்பியிருக்கான். அவ்வளோ பெரிய பாலியல் வல்லுறவு வழக்கு, ஒரு பொள்ளாச்சி வழக்கை போல ஒரு வழக்கு. ஆனா எப்படி திசை திருப்புறாங்க பாரு. அண்ணன் இந்த ட்ரெஸ் பண்ணிட்டாரு, அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு, அண்ணன் சிரிச்சிட்டாரு, அண்ணன் கேக் வெட்டிட்டாரு, அண்ணன் திரிசா கூட உட்காந்துட்டாரு. எல்லாம் திசை திருப்புகிற வேலை. தமிழ்நாடு பாலியல் வல்லுறவுல குழந்தைங்களை வெளியேற்ற முடியல. 10 வயது குழந்தை கோவை சூலூர்ல வாயை கிழிச்சிருந்தாங்க, பல்ல உடைச்சிருந்தாங்க, முகத்தை கண்ணை தோண்டி இருந்தாங்க. கொடூரமான கொலை. 10 வயது குழந்தை தண்ணிக்குள்ள பொணமா கிடந்து தூக்கிட்டு வந்தோம். அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாம குழந்தைய எரிச்சாங்க. எப்படி பொய்யா திசை திருப்பினாங்க? அந்த பொண்ணுடைய அம்மா குடிகாரின்னு திசை திருப்பினாங்க. 3 வயது குழந்தை வட இந்திய தொழிலாளியோட குழந்தை. அது நம்ம நம்பிக்கை பழைக்க வந்தவங்க. 3 வயசு குழந்தை. அவங்க சாகும் போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பொண்ணுடைய பிறப்புறுப்பிலும் அந்த குழந்தையுடைய பிறப்புறுப்பிலும் மலை குடல் வழியாவும் ரத்தம் வெளியேறி அந்த பொண்ணு செத்து இருக்கு. நம்ம என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கோம் ஊருக்கு வந்த பிழைக்க வந்த தொழிலாளர்களுக்கு? இன்னைக்கு காலையில நியூஸ், 25ல இருந்து 35 வயசு உள்ள ஒரு பெண்ணுடைய சடலம் நிர்வாணமாக எடுக்கப்பட்டிருக்கு. கோவையில் நிர்வாணமா எடுத்திருக்காங்க. யாருன்னே தெரியல, அழுகிய நிலையில அந்த உடம்பு. திருச்சியில ஐஜி ஆபீஸ் முன்னாடி காதலிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பொண்ணை கழுத்தை நெரிச்சு மயங்கி கிடக்கிற பொண்ணு கல்லெடுத்து உட்காந்துட்டு மண்டையில அடிக்கிறான். அந்த பொண்ணு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவன் அடிச்சதை பார்த்தா அந்த பொண்ணு பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐஜினுடைய வீட்டுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு அடிச்சான். பதவதைக்கிற வீடியோ நீங்களா பாத்துருப்பீங்க. நம்ம ஒரு வீடியோவே போட்டோம். 80 வயது அம்மா, 80 வயது அம்மாவா 53 54 வயசு ஒரு ஆள் போய் ரேப் பண்றான். பக்கத்துல இருக்கிறவங்க சத்தம் கேட்டு போய் அவனை அடிச்சு விரட்டிட்டு அந்த அம்மா காப்பாத்துனாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? விஜய் கூட போட்டோ எடுக்க வைக்கிறேன்னு ஒருத்தன், சரத்னு ஒருத்தன், அவன் விஜய் கட்சிக்காரன். போட்டோ எடுக்க வைக்கிறேன்னு ரூம் போட்டு குழந்தைங்கள, கல்லூரிக்கு போற சின்ன பிள்ளைங்கள பாலியல் அபியூஸ் பண்ணிருக்கான். இதெல்லாம் கேட்கவே நாதி கிடையாதுங்க தமிழ்நாட்டுல. நாம தான் பேசிக்கிட்டே இருக்கோம். அண்ணனுக்கு காதுல கூட விழல. வேணா விசில வாங்கி ஊதுங்க, அண்ணனுக்கு காதுல விழுகுதான்னு பார்ப்போம். இதை எதிர்த்துதான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் களத்துல நின்னாங்க. மொத்தமா தமிழ்நாடு முழுவதும் பெண்களை திரட்டி களத்துல நிறுத்தினாங்க. பாருங்களேன். பாத்தீங்களா? இது பேரணி. பொதுக்கூட்டம் மாதிரி ரோடு முனையில நின்று பேசினாங்க. பாருங்க. அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல தெரியல. தாத்தா வீட்டுல அப்படின்னு சொன்னவனே தாத்தா அடிச்சாரு அப்படின்னு சொல்லுது. உடனடியாக அந்த காவல்துறையில அன்றைக்கு புகார் கொடுக்கவில்லை. இரவு நேரம். பாத்தீங்கல்ல, இவ்வளவு போட்டோக்கள், இவ்வளவு தமிழ்நாடு முழுவதும் பேரணி ஊர்வலம் நேத்து சதைச்சிருக்கிறாங்க. விஜய் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் வாயே திறக்கல. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? மக்களுக்காக களத்துல நின்னு அவ்வளவு வேலை பார்க்கிற அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாதர் சங்கம், சிபிஎம் உடைய மாதர் சங்கம், அவங்க போட்ட பிச்சையில தான் உங்க ஆட்சியே நடந்துட்டு இருக்கு. அவங்க ஆதரவு கொடுத்தா உங்களை எல்லாம் ஆட்சியிலே உட்கார வச்சாங்க. ஆனா பாருங்க, அந்த மாதர் சங்கம் அவங்கள எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பேசுறாங்க. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, மெதுவா ஸ்கிரீன்ஷாட்ட எடுத்து வாசிங்க. அவ்வளவு மோசமான, கேவலமான, அவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகள்ல திட்டி இருக்கிறாங்க. மாதர் சங்கம் யாருக்காக வெளியே வந்து வேலை பாக்குறாங்க? உழைக்கிற மக்களுடைய குழந்தைகளுக்கு, தமிழ்நாட்டினுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேக்குறாங்க. உங்க வீட்டுல இருக்கிற அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், தங்கைகளுக்கும், உங்களுடைய தோழிகளுக்கும், உங்களுடைய மனைவிகளுக்கும் இங்கே பாதுகாப்பு வேணும்னு கேக்குறாங்க. ஆனா முகமே தெரியாத ஒரு தலைவனை வச்சுட்டு அவர் புரட்டி போடுவார் நம்பிக்கிட்டு நமக்காக களத்துல நிக்கிறவங்களை இழிவுபடுத்துறது இருக்குல்ல, இத குறைந்தபட்சம் தடுத்து நிறுத்தணும்னு நேத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். அண்ணன் விஜய் காதுல ஏறலையே. இதெல்லாம் பெண்கள் மீதான வன்முறையில வராதா? பெண்களுக்காக போராடுற இயக்கங்களை கேலி பண்ணி கேவலப்படுத்தி அசிங்கமா பேசினா அது அண்ணன் தட்டி கேட்க மாட்டாரா? என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? மாதர் சங்கத்தினுடைய செயலாளர் பேசுறாங்க, கேளுங்க. ஸ்ரீவைகுண்டம் சம்பவம் உங்களை எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய
சட்டமன்ற உறுப்பினர் விஜி சரவணன் அதுல குற்றவாளியாக அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க. அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாய் திறந்து பேசவில்லை. ஏற்கனவே இவங்க கட்சியே பாலியல் ஜல்சா கட்சி மாதிரி ஆயிப்போச்சு. பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இப்ப போட்டியே. ஒண்ணு அவங்க, இன்னொன்னு இவங்க. இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்துதான் பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவுகளை கணக்கு வழக்கெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. மிக முக்கியமாக குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்ட பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சிக்கு தான் போட்டியே. இந்த லட்சணத்துல அண்ணன் செங்கோட்டையன் என்ன பண்ணி வச்சிருக்காரு, புதிய புதிய ஆட்களை கட்சியில சேர்க்கிற பேர்ல பார் நாகராஜன் ஒரு ஆளு. உங்களுக்கு நல்லா அந்த பேர் கேட்ட மாதிரி இருக்கும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, 300க்கும் மேற்பட்ட பெண்கள், 100கணக்கான சிடி படங்கள், ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் எல்லாம் வந்து ஞாபகம் இருக்குங்களே. பொள்ளாச்சியில அத்தனை பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து வீடியோ எடுத்து அவங்க மிரட்டி பணத்தை வாங்கி தற்கொலை பண்ண வச்ச ஒரு பெரிய கேஸ், நமக்கு நல்லா தெரிஞ்ச கேஸ். நிறைய ரோட்ல இருந்து போராடி இருக்கோம். அந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளி பார் நாகராஜன். முக்கிய குற்றவாளியோடு இருந்து இந்த சதியெல்லாம் செஞ்சவன். 8 மணி நேரம் அவனை சிபிசிஐடி விசாரிச்சிருக்காங்க, சிபிஐ விசாரிச்சிருக்காங்க. ஆனா அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டான். தப்பிச்ச அந்த நல்லவன் இன்னைக்கு தாவேகால சேர்ந்திருக்காப்ல. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? ஒரு பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றம் சாட்டப்பட்டாலே அந்த ஆள் எவ்வளவு யோகியன்னு உங்களுக்கு காட்டவா? கேளுங்களே. என்ன வீடியோ எல்லாம் எதுவும் எடுக்கலன்னு சொல்ற, பேசுறது யாருன்னு தெரியுது இல்ல? யாரா? பொள்ளாச்சி கேளு. பார் நாகராஜன் யாருன்னு சொல்லுவானுங்க. அதை விட்டு போலீஸ் கிட்ட போறேன், வாபஸ் வாங்க முடியாதா? முடியாது. உன் புருஷன் என்னைக்கு வருவான் ஊர்ல இருந்து? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான். எங்க எப்படி சொல்றது, திருச்சி வந்தாலும் சரி, சென்னை வந்தாலும் சரி, எங்க வந்தாலுமே நான் அவனை தூக்குறேன். பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவனை தூக்குறேன், அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தோட தூக்குறேன். நானும் போனா போதுன்னு சரி. அவன் சொல்லும் போது கூட நான் இது பண்ணல. நீங்க சொல்லும் போது கூட நீ ரொம்ப திமிராதான் பேசுற. என்ன சொல்றாப்ல கேட்டீங்களா? திருச்சி சென்னை பக்கத்துல உன் புருஷன் வரட்டும், தூக்குறேன், உன் குடும்பத்தவே தூக்குறேன். ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்கிட்டு போட்டோ அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஓடிடுங்க. உங்களுக்கெல்லாம் நிவாரணம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. எப்படி மிரட்டினான்னு பாத்தீங்களா? இவன் தான் தாவேகாவினுடைய புதிய தலைவர்கள்ல ஒருத்தர். இந்த லட்சணத்துல ஏற்கனவே பாலியல் சிக்கல்கள் ஓடிட்டு இருக்கும் போது அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன், காங்கிரஸ்காரர், அவர் தேவையில்லாம ஒன்னொன்னுலயா சிக்கிட்டு இருக்காரு. முந்தா நாளைக்கு நாள்ல என்னடானா குத்துப்பாட்டுக்கு ஆடினாரு, வாடி வாடி கைப்படாத சீடின்னு. அன்னைக்கு நம்ம கேட்டோம், எங்க நீங்க ஆடுறதுல பிரச்சனை இல்லைங்க, நீங்க என்ன பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கவனப்படுத்தணும். நாங்கெல்லாம் மேடைக்கு போகும்போது சிலம்பம் சுத்துவாங்க தெரியுமா? அப்படி சிலம்பத்துக்கு சில பாடல்கள் போடுவாரு. சாந்து போட்டு சந்தன போட்டுன்ற பாட்டை போடக்கூடாதுன்னு நான் மேடையிலையும் சொல்லுவேன். அது பெண்களை இழிவுபடுத்துற பாட்டு, அந்த பாட்டவே நான் விடக்கூடாதுன்னு சொல்லுவேன். எங்கெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துறதா கண்ணுக்கு தெரியுதோ, காது கேக்குதோ, உடனடியே நிறுத்தணும் அதை. இவர் இங்க அண்ணனுடைய 52வது பிறந்த நாளைக்கு வாடி வாடி கைப்படாத சீடி குத்தாட்டம் போட்டாரு. சரி போய் தொலைங்க, அடுத்த முறை பாட்டை மாத்துங்கன்னு சொல்லி விட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணிட்டாரு, மாரத்தான் நடக்குது. அண்ணன் பிறந்த நாளைக்கு மாரத்தான்ல பிள்ளைங்க ஓடிட்டு வருதுங்க. அதுல ஒரு 6-7 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு காலமிக்கி விடுறாரு. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோங்க. தமிழ்நாடு அப்படி ஒன்னும் மூலையே இல்லாத தமிழ்நாடு கிடையாது. சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம் குழந்தைங்களுக்கு. இது நல்ல டச்சு, இது கெட்ட டச்சு. ஆனா நல்ல டச்சா இருந்தாலும் கெட்ட டச்சா இருந்தாலும், அதாவது குட் டச்சா இருந்தாலும் பேட் டச்சா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும், டோன்ட் டச் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம் பிள்ளைகளை. டோன்ட் டச்னா நமக்கு இங்க முக்கியம். ஆனா அது ஒரு மினிஸ்டருக்கு தெரியாதா? அந்த குழந்தைங்க அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க, அவங்களுக்கு பிடிக்கல, ஆனா காலை அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. இது இங்க இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியா முழுதும் பேசி காரி துப்பிட்டு இருக்காங்க நம்மளை பார்த்து. டைம்ஸ் நவுங்க இதை தனியாவே ஒரு இதாவே பேசி இருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க அநியாயம் நடந்துச்சு, அந்த பொண்ணுங்க ரொம்ப சங்கோஜ மாட்டாங்க, அந்த பொண்ணுங்களுடைய காலை மசாஜ் பண்ணாரு, இதெல்லாம் ஒரு அமைச்சருக்கு அழகா, இதெல்லாம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன். Absolute shocker from Madurai coming in. Tamil Nadu's Higher Education Minister Vishwanathan is facing intense scrutiny over a viral video. பாத்தீங்கல்ல, அவர் ஒரு மறுப்பு அறிக்கை வெளியிட்டார். நான் ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருக்கிறவன், நான் செஞ்சது உங்களுக்கு தப்பா தோணி இருக்கலாம், அப்படி தப்பா இருந்துச்சுன்னா வருந்துகிறேன் அப்படின்னு முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தெளிவா இருங்க. இது பாலிடிக்ஸ். முன்னாடி காலத்துல நியூஸ் பேப்பர் மட்டும்தான் நமக்கு இருக்கும், வாசிக்கிறதுக்கும் செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும். இப்ப பொய்யும் புரட்டுமாக சமூக வலைத்தளங்கள் முழுதும் அள்ளி விடுவாங்க.
அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர் இவ்வளவு மோசமா பெண் குழந்தைகளை பற்றிய பார்வை இருக்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, நான் மோசமான்ற அண்டர்லைன் சொல்றது, ஒரு பெண் குழந்தை எப்படி அணுகணும்ன்றது கூட தெரியலையே. அது தப்பு தானே. நீங்க உங்க பேத்தியா கூட நினைச்சிட்டு போகலாம். அது அடுத்த குழந்தைங்களை நீங்க தொடறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் 1000 தடவை. அது தேவையில்லாத விஷயம். அதை செய்யக்கூடாது. ஒரு அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேணாமா? இல்லைன்னா இப்படிதான் அசிங்கப்படுவீங்க. எனக்கு என்னமோங்க, தமிழ்நாட்டுல அணுகுண்டு போட்டா கூட காது கேட்காத அண்ணனை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். இன்னும் என்னென்ன செஞ்சு அவர் காதை கேட்க வைக்கணுமோ புரியல.